பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு உறவாடி தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஆவலாய் காத்திருக்கிறீங்களாம். இந்த நாளிலும் தேவனுடைய ஜீவ வசனம் உங்களோடு கூட பேசி உங்களை தைரியப்படுத்த அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவன் வாக்கு மாறாதவர், வார்த்தையிலே உண்மை உள்ள தெய்வம். உங்களுக்கு எப்போவுமே அவர் நன்மை செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு பதில் கொடுக்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டாக்கத்தக்கதாய் நீங்கள் என்னோடு பேசணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? நீங்கள் நம்புறது கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கு பண்ணத்தக்கதாய் உங்களோடு அவர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்போமா? 18வது சங்கீதம் 18வது வசனம் சொல்கிறது, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை அன்பானவர்களே, எங்களுக்கு ஒரு ஆதரவுக்கு ஒரு மனிதர்கள் வேண்டும், எங்களுக்கு ஆதரவுக்கு யாரோ ஒருவர் வேண்டும், எங்களுக்கு ஆதரவு செய்வதற்கு ஆட்கள் வேண்டும், ஆதரவு செய்வதற்கு எனக்கு ஒரு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய ஒருவர் தேவை என்று சொல்லி எதிர்பார்க்கிறது அது ஒரு மனித இயல்பு தான். ஆனால் நம்மளுடைய எந்த சூழ்நிலையில் ஒரு தோழனை நாங்கள், உண்மை தோழனை நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டுமாயிருந்தால் பெரியவர்கள் இப்படி சொல்வார்கள், ஆபத்தில் உதவுவன் தான் உண்மை நண்பன். உண்மை தோழன் ஆபத்தில் அவன் உதவுவான். ஆபத்தில் உதவுவதற்கும் உதவி செய்வதற்கென்றும் சகோதரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது எல்லாரும் விலகி ஓடி விடுவார்கள். ஒரு ஆபத்து வருகிற பொழுது, இக்கட்டு வருகிற பொழுது அவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்தினார், சத்துருவின் பிடியில் இருந்தவர்களை விடுவித்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நன்மை செய்த தேவன் அவர் பாடுகள் அனுபவிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது அவரோடு இருந்த சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு விட்டார்கள். அதுதான் அவர் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை நீங்கள் தன்னந்தனியை விட்டுவிடும் காலம் வரும், ஆனால் நான் தனித்திருக்க மாட்டேன், பிதா என்னோடு இருப்பார் என்று சொல்லி வெற்றி முழக்கமிட்டார். அன்பு பிள்ளையை, மனித வாழ்க்கையில் இந்த பூமியிலே நாங்கள் பிறந்த நாள் முதல் கொண்டு எங்களோட வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் சம்பவிக்கிறது, பலவிதமான நெருக்கடிகள், வேதனைகள், கண்ணீர் நிறைந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் அவைகள் நடுவிலே தேவன் எங்களை வெற்றி சிறக்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்கிறார், எனக்கு ஆபத்து நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் என்றால் என்னை படைத்த ஆண்டவர் தான். எனக்கு உதவி செய்யக்கூடியவர். அந்த ஆபத்திலே என்னை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை படைத்த நல்ல தெய்வம் அவர்தான். அவர்தான் எனக்கு உதவி செய்கிறார். மனிதர்கள் விலகி ஓடுகிறார்கள். மனிதர்கள் ஆபத்தை கண்டால் இன்றைக்கு அதை கண்டும் காணாதவர்கள் போல சென்று விடுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் முகம் கொடுக்கலாம். ஒரு கடுமையான ஆபத்து நிறைந்த நிலைக்குள்ளே, மிகவும் கஷ்டமான ஒரு நிலையிலே ஆதரவு தேவை என்று எதிர்பார்க்கிற அந்த இடத்தில் உங்களை பார்க்கிறவர்கள் விலகி போகலாம். உங்களுக்கு வந்த ஆபத்தை கண்டு வழி விலகி இருக்கலாம். உங்களுக்கு வந்த அந்த துன்பத்தை பார்த்து இதிலே நானும் போனால் இதிலே சிக்கி என் வாழ்வும் என்னுடைய பேரும் கெட்டுப்போகும் என்று சொல்லி விலகி போகிற கூட்டத்தின் நடுவிலே தேவச்சனமே, உனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவரும், உனக்கு அன்பு காட்டக்கூடியவரும், உன்னை விட்டு விலகாமல், உன்னை விட்டு பிரியாமல் உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார். வில்லியம் கோல்கட் என்ற ஒரு மனிதனை குறித்து இப்படியாய் நாங்கள் அவருடைய சரித்திரத்தில் வாசிக்க முடிகிறது. அவர் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய வாழ்க்கையிலே தன் வாழ்வை நடத்துவதற்கு மெழுகுவர்த்தியும் சோப் செய்து அங்கே வியாபாரங்கள் செய்து பிழைப்பதற்கு இலக்காக கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி சென்றார். இப்படி நடக்கிற பொழுது ஒரு நாள் எல்லாம் தோல்வியாக மாறியது, எல்லாம் நஷ்டமாய் மாறினது. அந்த தோல்வியோடு, நஷ்டத்தோடு, கஷ்டத்தோடு ஒரு கடல் பயணத்தை அங்கே பயணிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த கடல் பயணத்தை மேற்கொள்கிற பொழுது அந்த கடல் பயணத்தில் இருக்க அந்த கேப்டன், அந்த கப்பலின் கேப்டன் இந்த வில்லியம் கோல்கட்டை கவனித்து பார்த்தார். ரொம்ப சோகமாய் வேதனையோடு ஒரு இடத்தில் அவர் உட்கார்ந்திருப்பதை அவதானித்த அந்த கேப்டன் அவரிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறி, நீங்கள் அவரை அறிந்து கொண்டீர்களா? நீங்கள் அவரை தேடுங்கள், உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார்.
அதை விசுவாசித்தார். தன் வாழ்க்கையிலே ஜெபிப்பதும் வேதம் தியானிப்பதும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுப்பதற்கு தன் வாழ்க்கையை தீர்மானித்தார். 10ல் 1 கொடுக்கிறதுக்கு பதிலாய் 10ல் 9 கொடுப்பதற்கு தன் வாழ்க்கையில் படிப்படியாய் தீர்மானம் எடுத்தார். இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளிலே பல இடங்களிலே இந்த கோல்கட்டை ஜனங்கள் பாவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே ஒரு பெரிய கேம்பஸை கட்டி கொடுத்தார். அநேக பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். அநேக படிப்பதற்கு அவர் உறுதுணையாய் நின்றார். கோல்கட் என்ற ஒரு பல்கலைக்கழகமே இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை அவர் கட்டவில்லை, ஆனால் அவருடைய பண உதவியினாலே அங்கே காரியங்கள் நடந்தபடினால் அந்த பெயரை இட்டார்கள். வில்லியம் கோல்கட் மிகுந்த ஒரு அங்கே ஏழ்மையான குடும்ப பின்னணியில் பிறந்த பொழுதும் அவருக்கு வந்த துன்பங்கள் துயரங்களிலே தேவன் அவருக்கு ஆதரவாய் நின்று இன்றைக்கு உலகத்தில் ஒரு சாதனையாளனாய் மாற்றினார். அதே தேவன் இன்றைக்கும் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்குள் கடந்து சென்றாலும், எப்படிப்பட்ட மோசமான நிலைக்குள் நாங்கள் போனாலும், எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை ஒரு நாளும் வெறுத்து விடாத தெய்வம் எங்களோடு இந்த நாளில் கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். ஆபத்திலே உங்களோடு இருக்கக்கூடிய ஒரே ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்களோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பது அவருடைய நாமம். தேவன் நம்மோடு இருக்கிறாரா? எனவே இந்த வானத்தையும் பூமியை படைத்தவர், அவைகளை ஆண்டு கொண்டிருக்கிற கடவுள் எங்களோடு இருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம்! இதற்கு உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுங்கள். நீங்கள் யாராய் இருக்கலாம், எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவராய் இருந்தாலும், தெய்வமே என் உள்ளத்தில் வாரும். இந்த வானத்தையும் பூமியை படைத்தவரே, நான் ஒரு ஆபத்திலே சிக்கி இருக்கிறேன், நான் ஒரு வேதனையின் உச்சக்கட்டத்தில் நிற்கிறேன், நான் தனித்து விடப்பட்டவளாய் இருக்கிறேன், நான் தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுக்க உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி மனமுடைந்து போய் நிற்கலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து அதிகமான வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தொழிலிலே பெரிய கஷ்டமும் நஷ்டமும் ஆகி மாறிவிட்டது என்று சொல்லலாம். மிகவும் துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், என் கல்வியிலே மிகவும் தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொல்றீங்களா? அந்த நிலையில் உங்களை உயர்த்தி கனம் பண்ண என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக கல்வரி சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தவர் இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் என் உள்ளத்திலே வாரும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அவர் பிரவேசிப்பார். கல்வரி சிலுவையில் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நன்மை செய்து உங்களை கனம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அப்படியே உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யுங்க ஐயா. உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, நன்மைகள் பெருகுவதாக. தெய்வமே, நீர் கூட இரும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.